ஏகனாகிய அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக, அவனால் நெருக்கடியப்பட்ட சைத்தான்களிலிருந்து பாதுகாவல் தேடியவனாக, அந்த ஏகனுடைய நல்லருள் நமது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்கள் மீது அவர்கள் விட்டு சென்ற இஸ்லாத்தை தன் உயிர் கொடுத்து காத்த சத்திய சகாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், நல்லதை எடுத்து சொன்ன இமாம்கள் மீதும், குறிப்பாக இங்கே கூடி அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால் இஸ்லாமிய புரட்சி என்ற தலைப்பிலே அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் ஏற்படுத்திய புரட்சியை ஒவ்வொன்றாக நாம் பார்த்து வருகிறோம். அதிலே இஸ்லாத்தினுடைய அடிப்படையை தகர்த்தெறிய நினைத்த மக்கத்து குறைசிகளுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட ஒரு உன்னதமான போர் பத்ர் போர். வரலாற்று ஆசிரியருடைய பார்வையிலே இந்த பத்ர் போரை பார்க்கின்ற போது அவர்கள் இப்படியே குறிப்பிடுகிறார்கள்: ஒன்றுமில்லாத ஒரு படை, பல மடங்கில் பெரிதான ஒரு படை, ஆயுத பலம் அனைத்தும் உள்ள ஒரு படையை எதிர்த்து ஒரு சாமானியர்கள், இந்த படையிலே முஸ்லிம்களுடைய படையிலே இருந்தவர்களிலே மிகச் சிலரே போர் அறிந்தவர்கள், போரிலே கலந்து கொண்டவர்கள். இன்னும் மிக தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இதற்கு முன்பு மிகப்பெரிய போர்களை சந்தித்தவர்கள் இல்லை, சென்றவர்கள் இல்லை, கலந்து கொண்டவர்கள் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தளபதியை கொண்ட ஒரு போர், அந்த போரிலே இவ்வளவு பெரிய வெற்றி. இந்த வெற்றியை வரலாற்று ஆசிரியர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்றால், கொள்கை ரீதியாக உருவாக்கப்பட்ட ஒரு சமுதாயம் தன்னை அர்ப்பணித்துக் கொள்வதற்கு எந்த வகையிலும் அவர்கள் தயாராகி விடுவார்கள். கொள்கைதான் அவர்களுக்கு லட்சியமாக இருக்குமே தவிர உயிர் அவர்களுக்கு பெரிதாக படாது என்பதற்கு வரலாற்றிலே மிக ஆச்சரியமான ஒரு ஆதாரம் என்று குறிப்பிடுகிறார்கள். ஏனென்றால் அவர்களை பொறுத்த மாத்திரத்திலே நாம் நம்புவது போல அந்த பத்ர் போரிலே வானவர்கள் கலந்து கொண்டார்கள், அவர்கள் போரிட்டார்கள், அவர்கள் வெற்றினார்கள். அல்லாஹ் திருமறையிலே குர்ஆனிலே சொல்லுகின்றது போல, நாம் வெட்டவில்லை, அவர்கள் வெற்றினார்கள். நீங்கள் வீசவில்லை, நாம் வீசினோம் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய மலக்குகளையும் தன்னை குறிப்பிட்டு சொல்கிறானே, இது நம் நம்பிக்கைக்கு உட்பட்டது. ஆனால் கடவுள் நம்பிக்கையற்ற அல்லது கடவுளை பற்றி அறியாத வரலாற்று ஆசிரியர்களுடைய பார்வை எப்படி இருக்கும் என்றால், அவர்களை பொறுத்த மாத்திரத்திலே கொள்கை உறுதியான ஒரு சிறு கூட்டம் ஒரு பெரும் கூட்டத்தை வென்றது. இதிலும் கூட சைக்காலஜிக்கலா நம்ம பார்க்கிறதா இருந்தா இறை நம்பிக்கை என்பது, இறைவனை நம்புவது என்பது, இறை உதவி வரும் என்று நம்புவது, அதை முழுசாக உள்வாங்கிக் கொள்வது, இட் இஸ் சைக்காலஜிக்கல். ஒரு மீது அல்லது ஒருவர் மீது அல்லது ஒன்று மீது வைக்கின்ற அளப்பரிய காதல் அல்லது பற்றுதல் அல்லது பிடிப்பு, இதன் காரணமாக வருகின்ற ஒரு வகையான மிக உன்னதமான அந்த வேகம் இருக்கிறது பாருங்க, வலிமை, அது கூடுதல் என்கிறார்கள். இங்கேயும் கூட அந்த கூட்டம் முழுமையாக அல்லாஹ்வை நம்பியது, அல்லாஹ்வை வலுவாக பற்றி பிடித்தார்கள். முழுமையாக அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்டவர்கள் தான் என்ற நம்பிக்கை முழுமையாக அவர்களிடம் இருந்தது.
அதனால் அவர்கள் நம்பினார்கள், அல்லாஹ் தன்னுடைய உதவியை அனுப்புவார், அந்த உதவி வரும் என்ற நம்பிக்கை அவர்களிடம் இருந்தது. அதுதான் அவர்கள் வெற்றி பெற செய்தது. இதுதான் அந்த வரலாற்று ஆசிரியருடைய பார்வையில் இருந்து பார்க்கின்ற ஒரு பார்வை. இது எதற்காக இங்கே குறிப்பிட்டு செல்கிறேன் என்றால், அடுத்து அந்த போருக்கு அடுத்து அந்த தூறல் என்று சொல்வார்களே, அந்த சாரல், மழை விட்டு விட்டாலும் சாரல் விடவில்லை என்பார்கள். அப்படி அதற்கு பின்னணியிலே நடந்த நிகழ்வுகளை இப்போது பார்க்கின்ற போது மிகப்பெரிய ஆச்சரியங்கள் அங்கே தென்படுகிறது. அதிலே முதன்மையாக இருப்பது எதுவென்று பார்த்தால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒன்றை அறிவிக்கிறார்கள். என்ன அறிவிக்கிறார்கள் என்றால், ஹிசாம் கிளையை சார்ந்தவர்கள் நிர்பந்தத்தின் காரணமாகத்தான் இந்த போரிலே கலந்து கொள்கிறார்கள், ஆகவே அவர்களை நீங்கள் கொல்லக்கூடாது என்று முஹம்மது நபி அவர்கள் ஆர்டர் பண்ணாங்க, எங்களுக்கு அறிவுறுத்தினார்கள். அதே போல அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிபை கொல்லக்கூடாது, அபுல் பக்ரி இப்னு ஹிசாமையும் கொல்லக்கூடாது, அவர்தான் ஹிசாம் கூட்டத்தினுடைய தலைவர். இதை அவர்கள் ஆர்டராக பண்றாங்க. இதுல ஒரு விஷயம், இந்த பக்தரி இருக்கிறாரே, பக்தரி போர்க்களத்திலே மாற்றிக்கொள்கிறார். அவரை பார்க்கின்ற சஹாபி யார் என்று பார்த்தீர்கள் என்றால், முஜத்தர் இப்னு ஜியாத் ரலியல்லாஹு தஆலா அந்த போர்க்களத்தில் பார்த்துறாங்க. அந்த பார்த்துட்டு பக்தரியை பார்த்துட்டு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் உங்களை கொல்லக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார், ஆகவே நீங்கள் வந்து விடுங்கள் என்னோடு, அல்லது சென்று விடுங்கள். ஆனா அவரோடு ஒரு நண்பர் இருக்கிறார், அவருடைய நண்பர் ஒருவர் இருக்கிறார், அவர் அந்த போர்க்களத்திலே போராடி கொண்டிருக்கிறார், இவரும் அவரோடு சேர்ந்து போராடுகிறார். இவர் சொல்லுகிறார், இவர் கேட்கிறார், எனக்கு மட்டும்தான் இந்த அனுமதியா, இந்த சலுகையா, என் நண்பருக்கும் உண்டா? இந்த இடத்துல நல்லா கவனிங்க, ரொம்ப ஒரு உன்னிப்பான இடம். அவங்க ஜியாத் சொல்றாங்க, உங்களுக்கு மட்டும்தான், உங்களுக்கு மட்டும்தான், உங்க நண்பருக்குலாம் கிடையாது. இங்க ரெண்டு நிகழ்வு நடக்குது. ஒன்றை பார்த்தீங்கன்னா, யாரை கொல்லக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவிட்டார்களோ அவர்களுடைய கட்டளை முன்னோக்கி இருக்கிறது. ஒன்று, இவரை அவரை மட்டும்தான் கொல்லக்கூடாது, அது அவருக்கு கொடுத்த ஆர்டர், அவருக்கு கொடுத்த கட்டளை. பக்கத்தில் உள்ள நண்பருக்கு இவர் அனுமதி கேட்கிறாரு, அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாரு. இங்க என்ன கவனிக்கணும், என் தலைமை, என்னை வழிநடத்தக்கூடிய தலைமை ஒரு கட்டளை இடுகிறது, அந்த கட்டளைக்கு மட்டும்தான் செவி சாய்ப்பு, அடுத்து இன்னொருத்தரை சேர்த்துக்கிற மாட்டேன்.